அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. இந்த வேதவசனத்திலே பவுல் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபையாருக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, உங்களை அழைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் மனிதனால் அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. உங்களை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் உண்மை உள்ளவர். அதுக்கு முந்திர வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் சொன்னால், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் இயேசு ஸ்தோத்திரம் அவருக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரும் தற்செயலாக இந்த இடத்துல வரவில்லை, யாரும் வேண்டுமென்று வரவில்லை. அவர் அழைத்ததினால தான் நாம் இந்த இடத்துல வச்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய அழைப்பு இல்லாமல் யாரும் வர முடியாது. அப்படியானால் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் அழைத்து அவர் தம்முடைய நன்மைகளினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற போது யாராவது ஒரு ஃபங்க்ஷன் வைத்து விட்டால், ஊர்லயா இருக்கலாம், நமக்கு உறவினர்களாக இருக்கலாம், யாராவது அவங்க குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு, அழைப்பு தருவார்களா? அல்லேலூயா. அழைப்பு தருவார்களா? எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்கு போகிற போது நமக்கு அந்த அழைப்பு தராவிட்டால் கேட்பாங்க, உங்களுக்கு அழைப்பு தரலையா? இல்லை, எனக்கு இல்லை. அழைப்பு இல்லாம யாரும் போக மாட்டோம். அப்படி போனாச்சுன்னா அது நமக்கு மரியாதையா இருக்க. அப்போ ஸ்தோத்திரம், சாதா மனிதர்கள் நம்மை அழைக்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் அழைப்பு இல்லாமலே நிறைய வீட்டுக்கு போகிறவர்கள் இருக்கிறாங்க. நம்ம அதை சொல்ல வரல. நம்முடைய ஆண்டவர் அவர் மிகுந்த கனத்துக்குரியவர். அல்லேலூயா. அவர் யாரையும் அவர் அழைக்காமல் யாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அந்த அழைப்பு எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கவனிங்க, ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரோராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எத்தனை கல்விமான்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பக்திமான்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். எத்தனையோ விதத்துல நல்ல திறமை படைத்தவர்களும் செல்வவான்களும் கனவான்களும் மகான்களும் இருக்கிற போது கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் சொன்னால் நாம் அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த அழைப்பு இல்லாதவர்கள் அநேகர் பலவிதமான பாடுகளுக்கு உட்பட்டு காணப்படுகிறார்கள், வேதனைகளுக்கு உட்பட்டு காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் சொன்னால் இது சாதாரணமான அழைப்பு கிடையாது. அல்லேலூயா. ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே பவுல் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். தேவனுடைய
அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று சொல்லுகிறார். தேவனே, நம்மை அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவர் அழைச்சிட்டார் சொன்னா அது மாறாது. அது எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் போன போது அவர் நம்மையும் அழைத்தார். அல்லேலூயா. அழைப்பு மாறாததாக இருக்கிறது. இந்த அழைப்பினுடைய மேன்மை குறித்து இன்னும் பவுல் சொல்லுகிற போது எபேசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லுகிறார். வாசிங்க, எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளுள்ளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இதுல எல்லாவற்றையும் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல சுருக்கமா சொல்லுகிறேன். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று சொல்லப்பட்டது. அப்போ நம்மை அவர் அழைத்ததினால நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? என்ன ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களிடத்துல அவர் சுதந்திரமா அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்னன்னு சொல்லி நம்ம அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு அல்லது நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்காக ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மனிதர்கள் அநேக நேரத்துல அழைக்கிறாங்க. எதற்கு அழைப்பார்கள் சொன்னால், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தங்கள் ஆதாயத்துக்காக அழைப்பார்கள். அரசியல்வாதிகள் அழைக்கிறாங்க சொன்னா எங்களுக்கு இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டி அழைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சினிமாக்காரங்க அழைக்கிறாங்க சொன்னா வசூலுக்காக அழைக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம இத்தனை கோடி வசூலாகி விட்டது என்று சொல்லி இன்னும் ஒரு கூட்டம் அழைக்குது. எதுக்குன்னு சொன்ன வாக்கு சேகரிப்பதற்காக, ஓட்டுக்காக அழைக்கிறாங்க. பாருங்க, நம்ம இடத்துல கூட ஓட்டுக்காக அழைக்கிற போது ஒரு குரூப் முதல்ல ஒரு சின்னத்துக்காக எதுக்காக ஓட்டு போடுன்னு சொல்லி தீவிரமா பிரச்சாரம் பண்ணிருப்போம். அல்லேலூயா. அதே ஆளு எதிர்கட்சிக்கு வேண்டியும் கொடியை பிடிச்சிட்டு போவாங்க, எங்களுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஏன்னு சொன்னா இந்த ஆளு கூட போயாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பைசா கிடைக்கும், அந்த ஆளு கூட போனா அவன் கொஞ்சம் தருவான் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த ஆளுக்கு போகுது. அழைக்கிறவங்க எதுக்கு அழைச்சிட்டு போறாங்க? நம்ம கூட ஒரு பெருங்கூட்டம் இருக்குது அப்படி காட்டுறதுக்கு வேண்டி அழைச்சிட்டு போறாங்க. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். தங்கள் ஆதாயத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஆதாயத்துக்காக அல்ல, நம்ம நம்பிக்கை இல்லாம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்கிறோம். நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக, நம்பிக்கையை கொடுக்கும்படியாகவே நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வந்து நீங்கள் தண்ணீர் பருகுங்கள் என்று சொல்லுகிறார். பசியா இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வந்து புசித்து இளைப்பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மயப்படுவதாக. அப்படின்னா அவருடைய அழைப்பை யாரும் நாம் அற்பமாகவோ அலட்சியமாகவோ எண்ணக்கூடாது. பவுல் அதை குறித்து சொல்லுகிற போது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். வாசிங்க, பிலிப்பியர் 3:14. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருள் ஒண்ணு இருக்குது.
அந்த பந்தய பொருளுக்காக நான் நெக்கை நோக்கி தொடர்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு எங்க இருந்து தெரியுமா வந்திருக்குது? பரலோகத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இது பரம அழைப்பு. அதனாலதான் அவரு சொல்றாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போன வாரம் நம்ம நல்ல வார்த்தையை கேட்க ஆண்டவர் கிருபை செய்தார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? ஒரு இடத்துல அல்லேலூயா. போன வாரம் அந்த அம்மா பிந்தி தான் வந்தாங்க. அங்கிருந்து வரும்போதே சொல்றாங்க, ஸ்தோத்திரம், ஆசாரியர்கள் சீடர்களை கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு. இந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. நம்மளை பத்தி கரெக்டா சொல்றாரு அப்படின்னு ரொம்ப வியப்பாடு வந்து அந்த அந்த பாஸ்டர் வந்து கேட்டு போனாங்க. அல்லேலூயா. நேரத்தையும் போன் பண்ணும்போது பேசிட்டு இருந்தாங்க, எப்படியாவது நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை கர்த்தர் இனிமேல் கூட கொண்டு வரலாம் பாருங்க. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிறார், நான் உங்களை அழைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். இந்த அவர் எப்படி அழைக்கிறார்னா, சுத்திரம், அவர் வம்சங்களிலிருந்து ஒருத்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. குடும்பங்களிலிருந்து ஒருத்தர் அழைக்கிறார், இல்லாட்ட 2 பேர் அழைக்கிறார். சுத்திரம், எல்லாரையும் அழைக்கல, ஒரு ஆளு தான் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. அப்போ தேவனுடைய அழைப்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக பாருங்க. அப்போ அவர் எதற்காகலாம் நம்ம அழைக்கிறார்? அவருடைய அழைப்பினுடைய சாராம்சம் என்ன? அவர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். அவர் அழைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? அவருடைய அழைப்பினுடைய காரியம் என்னன்னு சொல்லி, எப்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து சில வார்த்தையில நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் சில காரியங்களை நாம் வேத வசனத்தில் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா முதலாவது ஆண்டவருடைய அழைப்பு என்னன்னு சொன்னா, இளைப்பாறுதலை தருகிற அழைப்பு. இந்த இளைப்பாறுதல் என்று சொன்னால் எல்லா மனுஷருக்கு தேவைப்படுகிறது. மனிதர்கள் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல், அல்லது ஒரு நிம்மதி இல்லாமல், அல்லது ஒரு சமாதானம் இல்லாமல் பல காரியங்களில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். வருத்தமான பாரங்கள், வியாதிகள் ஒரு வருத்தமான பாரத்தை கொண்டு வருகிறது. பண நெருக்கடிகள் வருத்தமான பாரத்தை கொண்டு வருகிறது. கடன் பிரச்சனைகள் வருத்தமான பாரங்களை கொண்டு வருகிறது. மனிதனுடைய பல சூழ்ச்சிகள், அவருடைய சரீரத்தில் உள்ள இயலாமைகள், தங்களால் இயலாத காரியங்கள் வருத்தங்களை கொண்டு வருகிறது. ஒதுக்கப்பட்ட நிலைமை வருத்தங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சிலரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். யாரும் காண்பதற்கோ விசாரிப்பதற்கோ தகுதியற்ற சூழ்நிலையில இருக்கிறோம். பாருங்க, ஒரு மனிதன் அவன் ஆயத்துறையில உட்கார்ந்து வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 9வது வசனம். அவன் வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறவன், அவனை யாரும் விரும்பி அழைப்பதற்கு ஒரு காரியம் அவன்கிட்ட கிடையாது. வாசிங்க. மத்தேயு போய் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார்.
அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவருக்கு பின் சென்றான். பாருங்க, அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனம். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அல்லேலூயா. இந்த ஆயக்காரனை, இந்த மத்தேயுவை எல்லாரும் பார்க்கிறது எப்படி பார்க்கறாங்கன்னா, ஆயக்காரனாக பார்க்கிறார்கள். அடுத்த எப்படி பார்க்கறாங்க? பாவியாக பார்க்கிறார்கள். ஆயக்காரன், அடுத்தது யாரு? பாவி. இவன் பாவம் செய்தவன், இவன் அநியாயம் செய்கிறவன், நம்ம எல்லாம் வேதனைப்படுத்துகிறவன், நம்மிடத்துல இருந்தெல்லாம் அதிகமான பணங்களை எடுத்துக்கொள்கிறவன், யாருடைய மற்றவர்களை குறித்து கரிசனை இல்லாதவன் என்று பலவாறாக இந்த மத்தேயுவை பார்த்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனை இயேசு அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் பணத்தை பார்த்தாலும் அவனுடைய மனதிலே நிம்மதி இல்லை. எத்தனையோ குடும்பங்களை பார்க்க முடிகிறது, பணத்தை வைத்திருக்கிறாங்க, மனசுல நிம்மதி இல்லை. சம்பாத்தியம் இருக்கிறது, மனசுல இல்லை, நிம்மதி இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சம் சாயங்காலமோ இல்லை பகல்லையோ எப்பமோ கொஞ்சம் போட்டாச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி நிம்மதியை தேடி ஓடுறாங்க. அல்லேலூயா. ஆனா அங்க போய் பார்த்தா அங்க போட்டிருக்கிற, அங்க நிம்மதியை கொடுக்கக்கூடிய அந்த பாட்டில எழுதி போட்டிருக்கிறாங்க, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கும் கேடு. அடுத்தது இன்னொரு பக்கத்துல திரும்பி பார்த்தா அங்க போட்டிருக்கிறாங்க, குடி குடி நிச்சயம் கெடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, விக்கிறவங்களே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் குடிக்கிறவங்க எல்லாம் சோதரம், குடிக்கிறவங்களுக்கு அதை பார்த்தாலும் ஒரு மனமாற்றம் வரப்போகிறது கிடையாது, அவங்க அதை பார்த்து திருந்த போறது கிடையாது. ஆனா நம்ம எழுதி போடுன்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் அந்த பாரத்தை இறக்கி வைப்பதற்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுகிறான், ஆனால் முடியவில்லை. இந்த மத்தேயும் அதே போலதான், அவன் பாவி என்று சொல்லி மற்றவர்களால் சொல்லப்பட்டவன். இயேசுவுக்கு தெரியும் இவன் ஆயக்காரன், மற்றவர்களிடத்துல அநியாயமா வரி வாங்குகிறவன் தான், இவன் பாவியா தான் இருக்கிறார். இவனை யாரு விருந்து சாப்பிட கூப்பிடவும் இல்லை, இவன் கூடால யாரும் உட்கார்றதுக்கு விரும்பல. ஆனா இயேசு கூப்பிட்ட போது இந்த மனுஷனால் ஸ்தோத்திரம் அதை புறக்கணிக்க முடியவில்லை. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளவு ஆச்சரியமான, இவ்வளவு அதிசயமான தெய்வம் என்னை அழைக்கிறாரே என்கிற அந்த அழைப்புக்கு அவன் உடனே செவி சாய்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள் அந்த பாரம் மாறினது போல ஆகிவிட்டது. ஸ்தோத்திரம். பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அந்த பாரத்தை அவனை விட்டு நீக்கும்படியாக, அந்த பாவத்தின் பாரத்தை நீக்கும்படியாக இயேசு அழைக்கிறார். அது மட்டுமல்லாது பிறவி குருடனாக இருக்கக்கூடிய பர்த்திமேயு, அவனுடைய கண்கள் குருடாக இருக்கிறது, அது அவனுக்கு பாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் பணம் கொடுக்கறாங்க, பிச்சை போடுறாங்க, பிச்சை கேட்கறான், எல்லாரும் பிச்சை போடுறாங்க, ஆனா அதுல அவனுக்கு திருப்தியே இல்லை. அவன் கண்ணு குருடா இருக்குது, அது ஒரு பாரமாட்டே இருக்குது. இயேசு அவனை அழைக்கிற வரைக்கும் இயேசுவை கூப்பிட்டுட்டே இருக்கான். அல்லேலூயா. பாருங்க, இயேசு அவனை அழைக்கிற வரைக்கும், அவனை பேர் சொல்லி கூப்பிடுற வரைக்கும், அந்த குருடனை அந்த கொண்டு வாங்க சொல்லி சொல்ற வரைக்கும் அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறான். இயேசு அற்புதங்களை செய்கிறார், அநேக வியாதிகளை சுகமாக்குகிறார், அநேக காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், நல்லபடியாக உபதேசித்துக் கொண்டிருக்கிறார், எல்லாருடைய வாழ்க்கையை மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் கேட்கும் போது உள்ளத்திலிருந்தே கூப்பிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு பக்கத்துல வந்து சத்தம் போட்டு கூப்பிடுறான். அப்போ அவருடைய உள்ளத்தின் கூப்பிடுதலை இயேசு தூரத்தில் அறிகிறார், யாருக்கும் கேட்கவில்லை. கவனிங்க, அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு நம்ம தவித்த தவிப்பை கண்டு நம்மை நோக்கி வந்து நம்முடைய இருதயத்தின் பாரத்தை மாற்றி நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாக அழைத்தது போல, இன்னும் அவருடைய அழைப்பின் சத்தம் எனக்கு கேட்காத என்று சொல்லி ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஜெம்ஸ் ஊழியத்தில இருந்து மிஷனரிகள் ஊழியத்துக்கு போகிற போது
கங்கை நதிக்கு அருகாலை போய் அவர்கள் கைப்பிரதி கொடுக்க போனார்களாம். போகிற போது ஒரு ஒரு சகோதரியை பார்த்து கைப்பிரதியை கொடுத்து அம்மா இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படி சொல்லி சொன்ன போது, இயேசு உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பரிகாரியா இருப்பார் சொல்லி சொன்ன போது அந்த சகோதரி அந்த துண்டு பிரதியை வாங்கிவிட்டு ஓ என்று அழுதார்களாம். ஏனம்மா அழுகிறீர்கள், நான் உங்களுக்கு எந்த தீங்கான காரியம் சொல்லவில்லை என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னாங்களாம், நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்கன்னு என் குழந்தைய நான் கங்கை நதியில போட்டிருக்க மாட்டேனே. எல்லாரும் கவனிங்க, யாரோ ஒரு ஜோசியன் சொல்லுகிறவன் சொன்னான் என்று சொல்லி, யாரோ ஒரு மனிதன் சொன்னான் என்று சொல்லி, இந்த குழந்தை உன்னோடு இருந்தால் உனக்கும் உன் குடும்பத்துக்கு ஆபத்து என்று சொல்லி சொன்னபடினாலே, இதை கங்கை நதியிலே தானமாக போட்டுவிடுன்னு சொன்னபடினாலே தானே நான் 10 மாதம் சுமந்து பெற்ற என்னுடைய குழந்தையை கொண்டு போய் கங்கை நதியில போட்டுட்டு வரேன் என்று சொல்லி அந்த சகோதரி ஓ என்று சொல்லி அழுதார்களாம். இதை கேட்ட அந்த மிஷனருடைய கண்கள் கலங்கினது. ஸ்தோத்திரம். அப்படியானால் இன்னும் எவ்வளோ ஜனங்கள் பாரத்தை எங்க இறக்கி வைக்கலாம் சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க கொண்டு போய் தாக்கலாம், எங்க கொண்டு போய் அந்த பாரத்தை விட்டுறலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நமக்கு ஆண்டவர் நீ எங்கேயும் வைக்காண்டாம், என் சமூகத்துல வச்சிருன்னு சொல்லிட்டு நம்மளை அழைக்கிறார். அப்ப நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும்படியாகத்தான் நம்ம அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி அவருடைய அழைப்பு நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிற அழைப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு அநேக போராட்டங்கள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் இளைப்பாறுதல் அவர் தான் நமக்கு தருவார். எந்த மனுஷனும் நமக்கு தரமாட்டான். சோத்திரம். எந்த மனுஷனாவது இளைப்பாறுதல் தருவான்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கஷ்டம். அல்லேலூயா. ஆமா, இளைப்பாறு தரமாட்டான். இன்னும் இழைப்பு உண்டாக்க முடியுமா பார்ப்பாங்க, இன்னும் கஷ்டப்படுத்த முடியுமான்னு பார்ப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல பார்க்கும்போது, ஆமா ஸ்தோத்திரம், வேலை செய்கிற இடத்துல சரி இவ்வளவு தூரம் வேலை செய்தாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. இன்னும் அடுத்த என்ன வேலை கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க. அல்லேலூயா. ஆமா, நிறைய நாங்க நம்ம வேலைக்கு போற இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். இனி அடுத்த என்ன வேலை கொடுக்கலாம், ஒரு வேலை முடிக்கும் அடுத்த வேலையை ரெடியா வச்சிருப்பாங்க. ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், இந்த வீட்டுல வேலையே இல்லைன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க, சின்ன வேலை தான் கூப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம், 10,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பார்த்தாச்சுன்னா நாளில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நிமிர வேலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இளைப்பாறுதலே இல்லை. மனுஷன் நமக்கு இளைப்பாறுதல் தரமாட்டான், கர்த்தர் தான் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் நம்ம மேல இறக்கம் வச்சா மட்டும்தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, இல்லாட்டா மனுஷன் என்ன பண்ணுவான்னா சாப்பிட்டு கொண்டு போடுவான், ஒருத்தரோட கொடுத்துட்டு எழுதுவான், துவச்சு போடுவான். சொல்றேன், இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். நிறைய வீடுகள்ல அப்படிதான் நடக்கும். பாருங்க, மனுஷரால் நமக்கு இளைப்பாறுதல் கிடையாது. நம்மளால அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனா இயேசு நமக்கு இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷமாக ஒரு ஸ்திரீ, அவள் பலவீனப்படுத்தின ஆவியினாலே குனிந்தே நடக்கிற, அவளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. சர்ச்சுக்கு வாரா, வெளியே போறா, ஆலயத்துக்கு வாரா போறா, 18 வருஷம் வந்துட்டு போறா. ஆனா யாரும் அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கல, இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால சர்ச்சுக்கு வந்ததுனால உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் நினைக்க கூடாது. இயேசு விடுதலை தந்தா மட்டும்தான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது மனுஷரை பார்த்துட்டு இருக்க கூடாது. யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா, இயேசு என் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் தருவாரா, என் காரியத்துக்கு ஒரு நன்மை செய்வாரா, எனக்கு ஒரு விடுதலை தருவாரா, அதை தான் எதிர்பார்க்கணுமே தவிர, ஸ்தோத்திரம், ஏன்னா வேற யாரும் கொடுக்க முடியாது. எல்லாருமே பாடுள்ள மனிதர்கள் தான். எலியா என்பவன் பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா. எலியா ஒரு இடத்துக்கு போகிறாரு. போகிற போது அங்க சாரி பார்த்து விதவை வீட்டுல போய் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் போல தண்ணி கொண்டு வா அப்படின்னு. உடனே அவர் தண்ணி எடுக்க போச்சுமியா, எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா அப்படின்னு.
அப்போ அவளே விதவை, கவனிங்க, அவளே விதவை, அவ வீட்டுல சாப்பாடு இல்லை. இந்த எலியாவுடைய வார்த்தையினாலதான் தேசத்துல எல்லாம் பஞ்சம். இவர் சொன்ன வார்த்தையினாலதான் தேசத்துல மழையும் இல்லை, பனியும் இல்லை, விளைச்சல் இல்லை, ஒண்ணும் இல்லை. ராஜா கூட புல்லு தேடி தெரு தெருவா அலைய ஆரம்பிச்சுட்டாரு. அந்த மாதிரி சுந்தர சூழ்நிலை. இதெல்லாம் தெரிஞ்ச பிற்பாடு எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டோம் அப்படின்னா அந்த அம்மா சொல்றாங்க, என் வீட்டுல சுந்தர ஒரு கலசம் எண்ணெயும் கொஞ்சம் போல மாவு இருக்கு, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதை நானும் என் மகனும் சுட்டு சாப்பிட்டு சாக போறோம் அப்படின்னு. சரி இருக்கட்டும், அதுல முதல்ல சுட்டு எனக்கு கொண்டுரும். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ முதல்ல சுட்டு அவருக்கு கொடுத்த பிற்பாடு அவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உனக்கு மாவும் எண்ணெயும் சேது. அல்லேலூயா, சோத்திரம். இது செய்தது எலியா கிடையாது, தேவன் தான் செய்தது. எலியா கர்த்தருடைய வார்த்தை சொன்னான், ஆண்டவர் தான் செய்தது. ஸ்தோத்திரம். அந்த அம்மாவுடைய மகன் செத்து போயிட்டான். எலியா என்ன பண்ணாரு? அவரை போய் உயிரோட எழுப்பினாரு? இல்ல, அவர் ஜெபம் பண்ணாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. நமக்கு எந்த பாரம் இருந்தாலும் எந்த போராட்டம் இருந்தாலும் அவர் தான் நமக்கு விடுதலை தரும். யார் ஜெபம் பண்ணாலும் அவர் தான் விடுதலை தரும். அப்ப அவரை தான் நம்ம பார்க்கணும். இந்த பர்த்திமேயு குருடன் இயேசுவே எனக்கு இறங்க சொல்லி அவர் இறங்குற வரைக்கும் அவரை கூப்பிட்டான். கர்த்தர் இறங்கினார், அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய அழைப்பு இளைப்பாறுதல் தருகிற அழைப்பு. நித்திய இளைப்பாறுதலை அவர் தான் நமக்கு தர வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 3வது வசனத்துல இருக்கிறது. அவர் நித்திய இளைப்பாறுதலை நமக்கு தரும்படியாக அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவருடைய அழைப்பை குறித்து நாம் பார்க்க, அவர் எதற்காக அழைத்தார்? முதலாவது, நமக்கு இளைப்பாறுதலை தரும்படியாக அழைப்பு. இரண்டாவது, எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் சொன்னார் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகி இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பாருங்க, தம்முடைய குமாரன் சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர். சொல்லப்பட்டிருக்கிற தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அவர் தேவன். அவர் மூலமாகத்தான் இந்த முழு உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்கிறவர் அவர். அப்போ ஆதியும் அந்தமா இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அடுத்தது சொல்லப்படும் நம்முடைய கர்த்தர் அப்படின்னு நம்முடைய சொன்ன நாம் உங்களுக்கு புரியா சொல்ல சொன்னா, ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருக்காருன்னு சொல்லுங்களேன், ஐஸ்வர்யவான். அவருடைய மகன் எப்படி இருப்பான்? தரமா இருப்பான். ஆனா சாதாரணமான பிள்ளைகளோட நினைச்ச மாட்டாங்க, ஐக்கியமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஒருமித்து போடுவாங்களா? போக கூட மாட்டாங்க. உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அவனுடைய நிலைமை வேற, உனக்குடைய நிலைமை வேற அப்படின்னு சொல்லி பிரிச்சுதான் நடத்துவாங்க. ஆனா இந்த வசனத்துல பவுல் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையினர் அப்படின்னு அந்த மகா பரிசுத்தமான கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒருமித்து ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளவு பெரிய பாக்கியம்! இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரோடு நாம் ஐக்கியமா இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய சாக்கியம். ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷத்தினாலே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். கலாத்தியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி ஆச்சரியப்படுகிறேன். அப்போ கிறிஸ்துவின் கிருபையினால அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவரோடு ஐக்கியமா இருப்பது ஸ்தோத்திரம். அதனால தான் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் வேற எதன் மேலே ஐக்கியம் காட்டக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டால் தான் நம்முடைய இருதயத்திலே சந்தோஷம் இருக்கும். இயேசுவோடு நம்ம நடக்க முடியும், இயேசுவோடு நம்ம தங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் இப்படி. ஆண்டவர் எதற்காக சீசர்களை தெரிந்து கொண்டார் சொன்னா, அழைத்தார் சொன்னா, அவர்கள் தம்மோடு இருக்கணும். எத்தனை பேர் இயேசுவோடு இருக்க விருப்பம்? அல்லேலூயா. அவரோடு இருக்க பழங்கினவங்க பாவத்தோடு இருக்க மாட்டாங்க. அவரோடு இருக்க இருக்க அவருக்கு சுவாவம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அவருடைய நல்ல ஸ்தோத்திரம் தாழ்மை நமக்குள்ள வரும், அவருடைய சாந்த நமக்குள்ள வரும், அவருடைய பொறுமை நமக்குள்ள வரும். ஸ்தோத்திரம். ஒரு பூவோடு சேர்ந்த நாரும் நிச்சயமா மணக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பூவுக்கு, அந்த பூவில் இருக்கக்கூடிய மனமானது எப்படி அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த நாருக்கு வருகிறதோ, இதே போலத்தான் நம்ம வாழ்க்கையிலையும் இயேசுவோடு நம்ம ஐக்கியப்பட்டதுன்னு சொன்னா அவருடைய சுவாவங்கள் தான் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அதனாலதான் கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்கிறார், எனக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளால இருந்தாச்சுன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடுகிறது, அவனுடைய பழைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. அதனால தான் என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் கற்ப வேதனைப்படுகிற சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும், கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் வந்துடணும். அவரோடு ஐக்கியப்பட அந்த பழைய வாழ்க்கை அப்படியே மாறி அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிவிடுகிறான். அன்பானவர்களே, அப்படியானால் நாம் அவரோடு ஐக்கிய வைப்பதற்காகவே நம்மை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். இந்த கொரிந்து சபையில இந்த பவுல் இந்த காரியத்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்குள்ளால பிரிவினை இருக்கிறது. என்ன பிரிவினை சொன்னா, கவனிங்க. அல்லேலூயா. என்ன பிரிவினை சொன்னா, நாங்க அப்போலோவை சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறோம், நாங்க கேபாவை சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறோம், சில சொல்லுவாங்க நாங்க கிறிஸ்துவை சேர்ந்தவங்களா இருக்கிறோம் அப்படின்னுட்டு ஒவ்வொரு குரூப்பா இருக்குது. நீங்க எந்த குரூப்பா இருந்துட்டு போங்க, ஆனா உங்களை எதற்கு அழைத்திருக்கோன்னு சொன்னா கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதற்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். நீங்க குரூப்பா பிரிவதற்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவோடு நம்ம ஐக்கியமா இருக்கிற போது என்ன நடக்கிறது? முதல்ல நம்ம பார்க்கிறோம், அவருடைய சுவாவங்கள் நமக்குள்ள வருகிறது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதிமுதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருந்த வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இது 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல்
அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கிறவர்களாயிருப்போம். அல்லேலூயா. நாம் ஒளியில் நடக்கிறவங்களா இருந்தாச்சுன்னா எப்படி இருப்போம் சொன்னா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவரோடு ஐக்கிய வைத்திருக்கிறேன்னு சொல்றவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையும் விரோதத்தை காட்டக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இயேசுவோட தான் ஐக்கியமா இருப்பேன், மற்றவங்களோட ஐக்கியமாட்டு இருக்கவே. அல்லேலூயா. ஆமா, நான் என்னோட ஐக்கியம் அவரோட தான் அப்படின்னு சொன்னா அவரோட தான் இருப்பேன்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, அவரோட போயிடணும். அல்லேலூயா. அப்படி யாராவது விரும்பியாச்சுன்னா ஞானஸ்நானம் நடக்கும் போது அவரோட அனுப்பி வச்சிடலாம். அல்லேலூயா. இன்னொருக்கா கூட ஞானஸ்நானம் கொடுத்து அவரோட அனுப்பி வச்சிடலாம். என்ன, அவரோட ஐக்கியப்படுறோம். ஆண்டவர் அவரோட ஐக்கியப்படுகிறோம் சொல்லி சொல்லுகிறத எப்படி காட்ட விரும்புகிறாருன்னா, நீ ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணும், ஐக்கியப்பா. யாரோட நீ பகையும் விரோதத்தையும் காட்டாது. காண்கிற சகோதரத்திலே நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் இல்லாமல் இருந்தாச்சுன்னா எப்படி நம்ம இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறோம் சொல்லி சொல்ல முடியும்? பார்க்கிறவங்களே நேசிக்க முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் ஆண்டோட பிள்ளைகளே, நம்ம அவரோட ஐக்கியப்பட்டிருந்தாச்சுன்னா அவருடைய சுவாந்த நமக்கும். இயேசு அடிச்சாங்க, அவர் அமைதியா இருந்தார். அவரை அவமானப்படுத்தினாங்க, அமைதியா இருந்தார். அவரை துப்புனாங்க, அமைதியா இருந்தார். சிலுவையில அறைந்தாங்க, அமைதியா இருந்தார். பயமுறுத்தல. ஸ்தோத்திரம். ஒருத்தனுக்கு வியாகம் வந்துச்சு, அவன் பட்டயத்தை எடுத்து ஒருத்தனுக்கு காதை வெட்டிட்டான். அல்லேலூயா. இவரு இயேசுவுக்காக ரொம்ப வைராக்கியமா இருந்தவர். ஆண்டவரே, நான் உமக்கு பக்கத்துலதான், நான் உம்மை பக்கத்துலதான் நான் நிற்பேன், எவனும் உம்மை தொட விட மாட்டேன் அப்படின்ட்டு பட்டயத்தை எடுத்தா ஒருத்தனுக்கு காதை வெட்டிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச காதை வெட்டதான் தெரிஞ்சது. இயேசு அந்த காதை பிடிச்சு ஒட்ட வச்சுட்டு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தை நான் மடிந்து போவான், இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் அனுப்ப மாட்டார் சொல்லி நினைக்கிறையா? அல்லேலூயா. இப்படி நடக்கணும் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதுல என்ன விஷயம் சொன்னா, தீமைக்கும் நன்மைக்கும் எதிரான ஒரு போராட்டம். பிசாசு தீமையை விதைத்து அவன் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நினைக்கிறான். நல்ல கவனிங்க. ஆனா இயேசு அவர் பரிசுத்தத்தையும் நன்மையான காரியத்தையும் அவர் பூமியிலே ஸ்தாபித்து அவர் தம்முடைய ராஜ்யத்தை பரிசுத்தமாக ஸ்தாபிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பாவம் இல்லாமல் எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும் ஒன்றிற்கும் இயேசு அவர் தன்னை விட்டு கொடுக்கவில்லை, தலை குனியவில்லை. ஸ்தோத்திரம். அதனால தான் சாத்தான் அந்த வரைக்கும் போராடி பார்த்தான். ஆண்டவர் அவர் ஜீவனை சிலுவையில கொடுக்கிற வரைக்கும், பிதாவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் தம்மை சோதிப்பதற்கு முழுவதும் விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பிசாசு எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்சிட்டான். கடைசியாக இயேசுவுக்கு அந்த சோதனை, அவர் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசுவுக்கு சோதனை வந்துடுச்சு. ஆனாலும் இயேசு, ஸ்தோத்திரம், சாத்தான் அவன் எல்லாவற்றிலும் வீழ்ந்து போகும்படியாக, மரணத்தை ஜெயிக்கும்படியாக, பாதாளத்தை ஜெயிக்கும்படியாக அவர் எந்த இடத்திலையும் அவர் விட்டு கொடுக்கவில்லை. எல்லா இடத்திலையும் அவர் ஜெயித்தவராகவே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இயேசு
இயேசுவுக்காக ஒருத்தன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான் பேதுரு. ஆண்டவரே, நான் உம்மை கூட ஜீவனை கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மளை நினைச்ச மாட்டேன், மறுதளிக்கவும் மாட்டேன், உங்களை விட்டு போகவும் மாட்டேன் அப்படின்ட்டு நான் சொன்னான். ஸ்தோத்திரம். இயேசு சொன்னாரு, இன்னைக்கே நைட்டு 3 தடவை மறுதளி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். அது மனசுல இருந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா போர்ச்சை வந்து பிடிக்க வரும்போது கவனிங்க, அல்லேலூயா, சீக்கிரமா போர்ச்சை இங்க வந்து பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. போர்ச்சை இங்க வந்து பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால எல்லாரும் கொஞ்சம் விழிப்பா இருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு பக்கத்துல நிக்கிறேன்னு சொல்லி இயேசு உங்களை யாரும் தொட விட மாட்டேன்னு சொல்லிட்டு நின்னவன், ஸ்தோத்திரம், அவன ஆண்டவர், ஸ்தோத்திரம், பாருங்க, அவனுடைய முயற்சி கை கொடுக்கவில்லை. அந்த இடத்துல இயேசுவை பிடிச்சு போயிடாங்க. சரி, போற இடத்துலயா இயேசு மறுதளிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொன்னதை மறந்துட்டானே எனக்கு தெரியாது, மறுதளிச்சுட்டான். அல்லேலூயா. இவ்வளவுதான் நம்ம வைராக்கியம். இவ்வளவுதான் நம்ம ஆண்டவரை உமக்காக ஆணையை அப்படியே தூக்கி சமந்து எமேமலையில கொண்டு உட்கார வச்சிடும் ஆண்டவரை சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. நீ ஒழுங்க சாட்சியா இருந்தாலே போதும். அல்லேலூயா. அவரோடு இருக்கிறத நம்ம வெளிப்படுத்தணும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறாரு, நீ தேடுகிறது எல்லாருக்கும் தெரியணும். பவுலும் யோவானும் பேதுரும் பிரசங்கித்ததை பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, இவங்க இயேசுவோடு இருந்த மாதிரி தெரியுது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பாருங்க, பேதுரு வந்து இயேசுவை அந்த கொடுமைப்படுத்துகிற அந்த அடிக்கிற அந்த இடத்துல போகும்போது அங்க உள்ளவங்களுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இவனும் அவனோடு இருந்த ஆள் மாதிரி தெரியுது. அல்லேலூயா. எப்படி தெரியுது? இவன் பேச்சு இயேசுவோடு இருந்தது போல காட்டி கொடுக்குது. நம்ம பேச்சு அப்படி தெரியுதா? எல்லாரும் கவனிங்க. இவங்க இயேசுவோடு இருக்கக்கூடிய ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? சில காரியங்களை கேட்டா நமக்கு கஷ்டமா இருக்கும். இங்க வந்து சூப்பரா பேசுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, வீட்டுல கூட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி நான் எப்பவும் பேச மாட்டேன், அதுக்கு வேற பாலிஸ் போடுவோம். நான் எப்பவும் பேச மாட்டேன், கோவம் வந்துட்டுன்னு பேசிடுவேன். அல்லேலூயா. இயேசு அப்படி சொல்லல. அப்படி வந்துருது, ஆத்திரத்துல வந்துருது, கெட்ட வார்த்தை வந்துருது. இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம இயேசுவோடு பேசுறோம்னு சொல்லி தெரியணும்னா நம்ம பேச்சை பார்த்தாலே மற்றவங்களுக்கு நிச்சயம் தெரியும் இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறான்னு சொல்லி. நம்ம பேச்சை பார்த்தா தெரியும், நம்ம நடக்கைய பார்த்தா தெரியும் இவங்க இயேசுவோடு இருக்கிற ஆளுக. சொல்றாரு, இயேசு அவர் ஒரு நாள் யாருக்கு தீங்கு செய்ய மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இயேசு ஒரே ஒரு இடத்துல கோபப்பட்டார், தேவாலயத்தில் மட்டும் தான் கோபப்பட்டார், வேற எங்கேயும் அவர் கோபப்படல. ஸ்தோத்திரம். இயேசு சத்தியத்துக்காக நின்னார். அவருடைய பிள்ளைகளே, அப்போ அவரோட ஐக்கியமா இருப்பதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரோட ஐக்கியமா இருக்கிறவர்கள் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தணும். அவருடைய ஐக்கியமா இருக்கிறவர்கள் அவருடைய அதிகாரத்தை பெற்றுக் கொள்வார்கள். நம்ம இயேசுவோடு நின்னா மட்டும்தான் நமக்கு சேஃப், இல்லாட்டா ஆஃப். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம இயேசுவோடு இருந்தா மட்டும்தான் பிசாசு நம்மளை கண்டு பயப்படுவோம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் நம்முடைய டீச்சர்களையும் தமிழத்தில் அழைத்து, ஒருவன் என் பிள்ளை வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன நினைச்சணும், பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை குறித்து நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 7வது வசனம். அவர் பன்னீர் வரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, கவனிங்க, அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இயேசுவோடு இருந்தாதான் நமக்கு அதிகாரம் கிடைக்கும். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கிடைக்கும். சிலவங்க வந்து
அசுத்தாவிகளை துரத்த மாட்டாங்க, அசுத்தாவி கூட இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிடிக்கலையா வசனம்? பாருங்க, அவரோட ஐக்கியமா இருந்தா அசுத்தாவிகளை துரத்துவதற்கான அதிகாரம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அவரோடு இருந்தாச்சுன்னா, அவரோடு இல்லாவிட்டால் அசுத்தாவி இவர்களை துரத்தி விடும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகத்துல நம்ம அதிகாரம் உடையவர்களாம் மாறணும்னு சொன்னா, நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யணும்னு சொன்னா நம்ம அவரோடு ஐக்கியமா இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவரோடு ஐக்கியமா இருக்கிறத நமக்கு பாக்கியம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்கா ஜீவிப்பது என்ன ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனுஷன், அவர் கூட இன்னொரு மனுஷன் கூட இருந்த, இன்னொருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டிருந்தார். அவருடைய பேர் கர்த்தர் சிங். அவரை பார்த்து, ஸ்தோத்திரம், ரெண்டுல யாரோ ஒருத்தர், ஸ்தோத்திரம் பாருங்க. அப்போ அவங்க உறவினர் ஒருத்தர் வந்தாராம். வந்து சொன்னாங்களாம், அவருடைய மாமா ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு அழகான ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார். அப்ப அவளை அழைத்து, என்னுடைய மகள் மிகவும் சிறந்த சௌந்தரியம் உள்ளவர், மிகுந்த அழகுள்ளவர், எனக்கு திரளான ஆஸ்திகள் இருக்கிறது, நிறைய பொண்ணு வெள்ளி வைரம் இப்படிப்பட்ட திரளான பொக்கிஷங்களும் இருக்கிறது, எல்லாமே என்னுடைய மகளுக்கு நான் கொடுக்கிறேன். நீ இவளை திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய எல்லா பொக்கிஷங்கள் எல்லாமே உனக்கு சொந்தமாகும் என்று சொல்லி அவரிடத்தில் சொன்ன போது அவர் சொன்னாராம், ஸ்தோத்திரம், நீங்கள் இதை சில வருடங்களுக்கு முன்பாக என்னிடத்தில் சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் உங்கள் மகளை திருமணம் செய்து இந்த சொத்துக்கள் எல்லாம் நான் அனுபவிக்கும்படியாக வந்திருப்பேன். ஆனால் இப்பொழுது எனக்கு இருக்கிற என்னுடைய இருதயத்தை நான் என்னை ரட்சித்த என் ஆண்டவராய் இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன். அல்லேலூயா. இயேசுவோடு இருப்பதா எனக்கு பாக்கியமா இருக்கிறது, அதை விட எனக்கு வேறொன்று பெரிதாக தெரியவில்லை சொல்லி அவர் சொல்லிவிட்டாராம். உடனே ஸ்தோத்திரம், ஆமென், சாது சுந்தர் சிங். அவர் சொன்ன போது அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் பயங்கர கோபம் வந்துச்சு. இவ்வளவு சொன்ன பிற்பாடும் இயேசுதான் வேணும்னு சொல்லி போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷத்தை கொடுத்து வெளியில அடிச்சு பத்தி விட்டுறாங்க. அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த ஆசீர்வாதமே இருக்குது, சில நேரத்துல பாடுகளும் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இன்னொரு காரியம் அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். பவுலை ஆண்டவர் அழைக்கிற போது அவன் என்னுடைய நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு நிறுவனம் 1 அதிகாரம் 29 வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் சிறையில இருந்து சொல்றாரு, அவரை விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது மட்டும் இல்ல, அவருக்காக நீங்க பாடுபடணும், இதுவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் நிமித்தமா சில பாடுகள், அத சொன்ன என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சிறையில போடப்படுவீர்கள், அடிக்கப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள் நமக்கு பாக்கியம். ஆனால் பாவம் செய்து வருகிற பாடுகள் நமக்கு வேதனை. அல்லேலூயா. ஆம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்படி பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, அது மத்தியில இயேசு நம்மளை தேற்றுவார், நம்மளை பலப்படுத்துவார். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படி சொல்லுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்படிதான். மூன்றாவது, தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? முதலாவது இளைப்பாறுதலுக்கான அழைப்பு, இரண்டாவது ஐக்கியத்திற்கான அழைப்பு, மூன்றாவது 1 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம் ஆசீர்வாதத்துக்கான அழைப்பு. சீக்கிரமா வாசிங்க. 1 பேதுரு 3:9. தீமைக்கு
தீமையையும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க சொன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. நீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னா சாபமா இருந்தீங்க. அல்லேலூயா. எப்போல சாபம் எப்படி எங்களுக்கு வந்துச்சு? நாங்க எந்த பாவமும் பண்ணலையே, எங்களுக்கு எப்படி சாபம் வந்துச்சு? சாபம் முதல்ல வந்துட்டு எப்போ ஏதேல இருந்து ஆரம்பிச்சு. அப்ப அந்த சாபத்தை மனுஷன் சுமந்துட்டு இருக்கிறான். அடுத்தால இவன் செய்கிற வேண்டாத வேலையினால வருகிற சாபங்கள். அல்லேலூயா. இந்த சாபம் மனிதனை அந்த வம்சத்தை கொண்டுகிட்டு வேதனைப்படுத்திட்டு இருக்கு. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைகள் நிம்மதியா இருக்காது. பிள்ளைகள் வேற பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்தா ஒன்னொன்னா கலங்கடிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு முன்னேற்றம் இருக்காது. சாபங்கள் சாபம் அநேகருடைய குடும்பத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க பவுல் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைத்த ஒரு மனிதன் உண்டு, ஆபிரகாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்தார். அதே அழைப்பினால்தான் நம்மளை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பங்கள் ஆசீர்வாதமா மாறணும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எவ்வளவு செல்வம் இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாட்டா ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிற நிறைவு எதுலையுமே கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர, அதனுடைய அவர் வேதனையே கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு அங்கே ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. 3:14 சீக்கிரமா வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. கவனிங்க, 2 விதமான ஆசீர்வாதம். ஒண்ணு பூமிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்னு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. இந்த 2 விதமான ஆசீர்வாதம் நமக்கு தலைமையில ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால உங்க வாயிலிருந்து சாப வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் சபிக்காதீங்க. உங்களுக்கு எதிராட்டு தீமை செய்தவங்களே நீங்க சபிக்காதீங்க. யாராவது திட்டுறாங்களோ அவங்களே சபிக்காதீங்க. சோத்திரம். உங்க பிள்ளைகளையும் சபிக்காதீங்க. சோத்திரம். உங்க கூட பிறந்தவங்களையும் சபிக்காதீங்க. அல்லேலூயா. சிலவங்க எல்லாரும் சபிச்சே பழகிருப்பாங்க. ஒரே வாயிலிருந்து ஆசீர்வாதமும் சாபமும் வரக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது. சோத்திரம். சாபம் நம்முடைய வாயில வரக்கூடாது. ஆசீர்வாதம் தான் வாயில வரணும். சோத்திரம். சாபம் வாயில வருதுன்னு நம்ம ஏதோ இடத்துல இன்னும் சாபம் நம்மளோட மாறலன்னு நினைச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சாபம் வரக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுல எந்த விதமான வேதனை கிடையாது. உலகத்துல தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை வைத்து யாரும் நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. அல்லேலூயா. பிசாசு சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறான். எவனையா கொள்ளையடிச்சு, எவனுக்கு தலையாத அடமானம் வச்சு, அப்படி சிலரை செல்வந்தரங்களா மாற்றுறான். அது கிடையாது. யாரையா ஏமாத்தி கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் ஒருவேளை நமக்கு சில நேரங்களில் தாமதமா இருக்கலாம், ஆனா நிறைவா இருக்கும். அல்லேலூயா. நம்ம சந்ததிகள் ஆசீர்வாதமா வைத்திருப்பா தேவன். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே
அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். முதலாவது இளைப்பாறுதலுக்கு அழைப்பு, இரண்டாவது ஐக்கியத்துக்கான அழைப்பு, மூன்றாவது ஆசீர்வாதத்துக்கான அழைப்பு, நான்காவது மகிமைக்கான அழைப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமை எங்க இருந்துச்சுன்னா, இயேசுவுக்கு என்ன மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மகிமைக்கு நம்மை பங்குள்ளவர்களாகும்படிக்கு நமக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸ்தோத்திரம். அந்த மகிமையை நாம் ஸ்தோத்திரம் வருகிற நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற போது அதை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். என்னோடு கூட உட்கார்படிக்கு அருள் செய்வேன் சொல்லி இருக்கிறான். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், அவனோடு நான் பிரவேசித்து அவனோடு வாசம் பண்ணுவேன், அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் நான் வீட்டு இருக்கிறது போல அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே வீட்டுக்குடி அருள் செய்வேன் சொல்லி இருக்கிறார். போஜனம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு அவருக்கு கொடுத்த மேன்மையை, அவருக்கு கொடுத்த மகிமையை நமக்கு அதுல பங்குள்ளவர்களாகும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார். அதனால இந்த அழைப்பை யாரும் அலட்சியமா நினைக்க கூடாது. கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். எல்லாரும் நம் தேவஸ்தவத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிக்கலாம். முடிந்தால் முழங்கள் போடுங்க, முடியாதவங்க எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நாமே ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை உணர்ந்தவர்கள் தான் சொல்லுகிறார்கள், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஸ்தோத்திரம். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நோக்கி